எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக சாயங்கால நேரத்தில் டீ காஃபி குடிக்கும்போது ஏதாவது சூடாக காரமாக சாப்பிடணும்னு தோணும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அருமையான காம்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பரான ஒரு மசாலா சாய், அதோட ஒரு அருமையான கீரை போண்டா. இது ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா டீ செய்ய ஃபஸ்ட்டு மசாலா பவுடர் அரைக்க போகிறேன். இதுக்கு மிக்சர் ஜாரில் சின்ன துண்டு சுக்கு, 5 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் முழு மிளகு, 6 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் அரைங்க. இந்த மசாலா தூளை அப்பப்போ செஞ்சு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு டீக்கு போட்டால் ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ மசாலா டீ செய்ய சாஸ்பேனில் 1 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் அரைச்ச மசாலா தூள், டீயோட அளவை பொறுத்து மசாலா தூளோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலா தூள் போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 1 நிமிஷம் கழிச்சு 2 டீஸ்பூன் டீ தூள் போடுங்க. 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். டீ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் 1 கப் பால் ஊற்றுங்க. மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் கொதிக்கணும். நான் 2 டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன். உங்கள் விருப்பப்படி சர்க்கரை போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா டீ வாசனை நல்லா சூப்பராக வருது. டீ நல்லா கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டுங்க. நல்லா சூடாக குடிங்க. இந்த போண்டா செய்ய நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் மற்ற வெரைட்டி கீரையும் யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கட்டு கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி நறுக்கி ஒரு பவுலில் போடுங்க. இதோட 2 கப் கடலை மாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சம் நறுக்கின இஞ்சி போடுங்க. இதோட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி போடுங்க. போட்ட பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி சரியான பதத்துக்கு கிண்டுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கடலை மாவு போட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போண்டா செய்யறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சிட்டிகை சமையல் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. போண்டா மாவு கொஞ்சம் கெட்டியாக விழுற பதத்துக்கு இருக்கணும். போண்டா மாவு இப்போ ரெடி. கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. எண்ணெய் இப்போ சூடாக இருக்கு. கொஞ்சம் போண்டா மாவு எடுத்துட்டு எண்ணெயில் போடுங்க. நான் போடுற மாதிரி கையில் எடுத்து போடலாம், இல்லைன்னா ஸ்பூனில் கொஞ்சம் எடுத்து போடலாம். ஆனால் எண்ணெயில் போடும்போது கவனமாக போடுங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு போண்டாவை பொரிங்க. அப்பப்போ கிண்டி விடணும். அப்போ தான் போண்டா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. சுவையான கீரை போண்டா இப்போ ரெடி. இந்த ரெசிபிக்கு நீங்கள் எந்த விதமான கீரையும் யூஸ் பண்ணலாம்.
சூடாக டீயோட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ ஒரு நல்ல அருமையான மசாலா சாய் அண்ட் கீரை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ ஈவினிங் டீ காஃபி குடிக்கும்போது இந்த மாதிரி ஒரு கீரை போண்டா செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஈவினிங் டீ டைமை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.